அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் ஒன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 டேஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீரியஸாக ஒரு ப்ரிப்பரேஷனை கொண்டு போயிட்டு இருப்பீங்க, சரியா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் புதுசாக ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானை சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும் பண்ணுறதில்ல, ஸோ நம்ம கூட சேர்ந்து டிஎம்பி ஃபவுண்டேஷனும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. டிஎம்பி நமக்கு தெரியும், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ அவங்களும் நம்ம அகாடமியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி அகாமடேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அதோட இருக்க போகுது, ஓகேவா? ஸோ என்ன ஒரு விஷயம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எழுதி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த QR கோடில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த QR கோடில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த கூகுள் ஃபார்மில் அங்கே இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி உங்களில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ் அப்பியர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த QR கோடை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, சரியா? ஸோ அதில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமை ஆஃபர் பண்ண போகிறோம் வித் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸோட, சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமோட பெனிஃபிட்ஸ் ஆர்எல்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியாக கோச்சிங் வந்து இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் 30 டேஸ் வந்தாச்சு, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் டிஸ்டர்ப் ஆகாத வகையில் ஒரு செட் ஆஃப் இன்டென்சிவ்டு செஷன்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கை எப்படி என்ஹான்ஸ் பண்ண போறீங்க, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இந்த இன்டென்சிவ் கோச்சிங் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக இந்த 30 டேஸ்க்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளானர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இந்த பிளானரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அது என்ன மாடலிட்டிஸில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் சீரியஸ் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 1க்கு 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. 9 சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனியாக வந்து உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருவோம். அது இல்லாமல் தமிழ் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தேவையான ப்ராக்டிஸ் ஆன்சர் ஷீட் அதெல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அது புக்ஸாகவும் வந்துடும், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸாகவும் தனியாக கண்டக்ட் பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன மாதிரியான ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து இருக்கு, பாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல பாஸ்ட் குரூப் ஒன் மெயின்ஸ்ல வந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, இப்போ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அனாலிசிஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அண்ட் செஷன் அப்படிங்கிறது தனியாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு அதோட கீ கான்செப்ட்ஸை கிராஸ் பண்ணிட்டு நீங்க பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபைடா கொடுத்துரும், சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா மெயின் ஃபீச்சரே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் தான். ஸோ நாங்க செலக்ட் பண்ணக்கூடிய செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா அவங்கள வந்து ஹவுஸ் பண்ணிடும், சரிங்களா? தனியா அவங்கள வந்து வச்சு அவங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு தனியாக ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அலோகேட் பண்ணி உங்களை தனியாக இன்டென்சிஃபைடாக கோச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட மெயின் பெனிஃபிட் அப்படிங்கிறது, சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1-to-1 ரிவ்யூ பை எக்ஸ்பர்ட்ஸ். கிட்டத்தட்ட இந்த டைம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 14 டெஸ்ட் கிட்ட எழுதுவோம், சரிங்களா? ஸோ இந்த 14 டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனிமுருகன் சார், சுகேஷ் சார், இவங்க எல்லாருமே வந்து அவங்க அந்த பேப்பரை ரிவ்யூ பண்ணி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் எங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம், எதெல்லாம் நல்லா இருக்கு, எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸஸ். இந்த டெய்லி கிளாஸஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த 14 டெஸ்ட் பிளானர்ல அடுத்து என்ன டெஸ்ட் எழுத போறீங்களோ அதற்கான ஒரு பேசிக் ஸ்னிப்பெட்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இந்த செஷன்ஸ் வந்து அமையும், சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த கிளாஸஸை தாண்டி உங்களுக்கு 24/7 வந்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஆல்ரெடி எழுதின கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸும் வந்து உங்களுக்கு மென்டார்ஷிப் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க, சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்க கூடயே தான் டிராவல் பண்ண போறாங்க இந்த ஒரு 30 to 35 டேஸ். அவங்க கிட்ட நீங்க உங்க ஆன்சர் ரைட்டிங்ல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் என்னெல்லாம் இருக்கு, இல்ல இந்த क्वेश्चனை எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அட்ரஸ் பண்ணலாம், இந்த டாபிக்கை எப்படி நான் ஈஸியா ரிவைஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும். அது லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு புது டவுட்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களை ஈஸியா அந்த கரெக்டான பாத்துல வந்து உங்களை மெயின்டைன் பண்றதுக்காகவே மென்டார்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட அசிஸ்டன்ஸையும் நீங்க
நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூம் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா? உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் நீங்கள் வந்து தங்கி இது பண்ணுறதுக்காக படிக்கிறதுக்காக தனியாக ஸ்டடி ரூம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். உங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 30 to 35 டேஸை எங்களை எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி உங்களோட ஆன்சர் பேப்பரை எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதா இதனுடைய அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ இதில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை நம்ம ஸ்டார்டிங் டேட் அன்னைக்கு என்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், என்ன காம்ப்ளிமெண்ட்ரி விஷயங்களை நம்ம தரப்போறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங் கிளாஸஸ் அன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் எப்போ ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த QR கோட் ஆர்எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான். ஓகேங்களா? ஸோ நவம்பர் 3 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். இன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறது வர வெட்னஸ்டே. ஓகேங்களா? நவம்பர் 5 வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இன்வைட் பண்ணோன்னே நீங்கள் வந்து இந்த ஓப்பனிங் செஷனில் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பனிங் செஷன் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 5 வந்து ஓப்பனிங் செஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்னா நமக்கு மதுரையில் வந்து நடக்க போகுது. ஸோ அதற்கான அட்ரஸ் எங்கே வரணும் எல்லாமே வந்து தனியாக கைட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது சென்னையிலும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 டேஸில் என்ன விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஸ்டடி ஆஸ்பெக்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ். ஓகேவா? ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. நமக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019, 22, 23, 24 அப்படின்னு சொல்லி ஒரு 4 எக்ஸாம் ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி உங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ண வைப்போம். அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்டாக ட்வீக் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். அடுத்ததா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் பேப்பர் 2. ஓகேங்களா? பேப்பர் 2ல வந்து எத்திக்ஸ் அதெல்லாம் வருது. ஓகேவா? ஸோ அது புது சப்ஜெக்டாக இருக்கனால நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. குறிப்பாக தமிழ் மீடியத்தில் இருக்கவங்கள நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ அந்த எங்கெல்லாம் மார்க் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் செஷன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் பேப்பர் 2 அப்படிங்கிறது. ஸோ இதில் நீங்கள் சப்ஜெக்டை படிக்க போறீங்க, ஒரு நாள் கேப்பில் டெஸ்ட் எழுத போறீங்க, ஒரு நாள் படிக்க போறீங்க, ஒரு நாள் டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஃப்ரம் ப்ரிடிக்டட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லையும் பேப்பர் 2, 3, 4 9 சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸை உங்களுக்கு கொடுத்துரும். அது வந்து யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ப்ரிடிக்டட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரிடிக்டட் டாபிக்ஸை உங்ககிட்ட கொடுத்துரும். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க. அந்த ப்ரிடிக்டட் டாபிக்ஸ்லேருந்து டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் எப்படி எழுதுறீங்க அதை நாங்கள் எவாலுவேட் பண்ண போகிறோம். சரியா? இதுதான் நமக்கு வந்து ஸ்டெப் 3 அப்படிங்கிறது. அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட். நமக்கு எக்ஸாம் ஆம்பியன்ஸில் நமக்கு மாக் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போகிறோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் மற்ற ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இருக்க போகுது, உங்களுக்கு ஸ்டடி ரூம்ஸ் வந்து இருக்க போகுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளும் டிஎம்பி ஃபவுண்டேஷனும் சேர்ந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதை கிராஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.